ஏப்பா பெரியவனே இப்படியே வாப்பாங்க. என்ன மனுஷனை பார்த்து பார்க்காம போயிட்டு இருக்க? என்னப்பா சீக்கிரமா சொல்லு, அவசரமா கொஞ்சம் வேலையா போயிட்டு இருக்கிறேன். அதான்ப்பா கேக்குறான், கொஞ்சம் வேகமா போறேன். எங்க போற? பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிறேன்பா. எப்பா ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன், உங்க காருக்கு இன்னும் பொண்ணு செட் ஆகலையா? முதல்ல வாயை கழுவுப்பா, பொண்ணு எனக்கு தான் பார்க்க போறேன். அண்ணே, மூணாவது பொண்டாட்டியா இல்ல நாலாவது பொண்டாட்டியா? கட்ட பிரம்மச்சாரிப்பா, பொண்ணே இப்பதான் பார்க்க போறேன். செத்து போன கிளிக்கு கூண்டு இருக்குப்பா. ஆகிறது நடக்கட்டு, பாரு பாரு. மேற்கையும் வடக்கையும் சூழம் சொன்னாங்களே, அது இதுதானா? கையில வாட்சி மோதிரம் செயின் பயங்கரமா இருக்குது. பல்லு போன காலத்துல பையர்த்துன பள்ளிக்கூடத்துக்கு போறாராம். ரோட்டே போறவனை கூப்பிட்டு லொல்லு பண்றீங்க. அப்பவே நினைச்சு இந்த வழியா வந்தா இவங்களா இருப்பாங்க, அந்த சைடு போயிடலான்னு. இதே மாதிரி வாரம் போறவங்க எல்லாம் ஜெயிங்க. மாதம் மும்மாடி மழை பெஞ்சு செழிப்படைஞ்சு ஊரு விளங்கியும். ஏப்பா கோச்சுக்காதப்பா, நம்ம தோற்றம் அப்படி இருக்குது. வயசாகி போச்சு, 45 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. ஏன்னா அப்படிதான் கேட்பாங்க. ஊர் வாயை மூட முடியுமா? ஒன்னொரு யோசனை சொல்றேன், உனக்கு பிடிக்குதான்னு பாரு. எனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், அதுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்ல. ஊருக்கு 50 பேரு கொஞ்சபட்சம் 40 வயசுக்கு மேல போன இளைஞர்கள் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. சந்தர்ப்ப சூழ்நிலையால விபத்துல இறந்து போனவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, எத்தனையோ இளம் விதவைகள் இருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நாம வாழ்க்கை கொடுத்தோம்னாக்கல நம்மளும் வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு திருமணம் ஆன மாதிரி இருக்கும்பா. அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே, 2ஆம் தரமா. என்னது 2ஆம் தரமா? கட்ட பிரம்மச்சாரி. அப்ப எத்தனை காலம் ஆனாலும் எனக்குன்னு ஒருத்தி இருப்பா, நல்ல இடம் கிடைக்கும். ஆனா மனசு தளர விட்டுறாதீங்க, கண்டிப்பா கிடைக்கும்ண்ணே. ஆமா ஆமா கிடைக்கும், சுடுகாடு தானே. ஒரு விஷயமே தெரியாதா? நேத்தாம பார்லிமெண்ட்ல சட்டமே நிறைவேற்றிருக்காங்க. சட்டமா? என்னப்பா சட்டம்? நம்ம நாட்டுல வெங்காயம் தட்டுப்பாடு ஆயிடுச்சுடா, என்ன பண்ணுவாங்க? வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண போறாங்க. இதேதான்பா, நம்ம நாட்டுல பொண்ணுங்களுக்கு அதிக டிமாண்ட் ஆகி போச்சு. பொண்ணுங்களை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணதுக்கு இப்ப ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? என்ன விட்டுறாதீங்கப்பா, ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். ஆமாப்பா, நானே மறந்து போயிட்டான். ஆன்லைன்ல புக் பண்ணுமா, பணம் 2000 கட்டணுமா. பொண்ணு மாதிரிதான்பா, எங்க பக்கத்து வீட்டுக்கார பையன் பொண்ணு இல்லாம ரொம்ப நாளா இருந்தான். ஆன்லைன்ல பணம் கட்டிட்டு வந்தது அவங்க அப்பா சொன்னாருப்பா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கும் சேர்த்து புக் பண்ணுப்பா, காசு தரேன். பணம் முக்கியம் இல்லப்பா, வெளிநாட்டுல இருந்து வராங்க. அவன் ஆளே 6 அடி உயரம் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கட்டில 7 அடி நீட்டம் ரெடி பண்ணிடு. உடனே நான் 7 அடி கட்டிலுக்கு ஆர்டர் பண்ணிடுறேன். ஆடு யார நம்புது? கசாப்பு கடைக்காரன் தான் நம்புது. நீ எதுக்கு கட்டில 7 அடி கட்டில ரெடி பண்ணி வைப்பா.